ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக குழம்பு வைக்காமல் இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். நம்ம வறுத்தரைச்சி பண்ணுறதுனால இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து 1/2 கிலோவுக்குள்ள மசாலா பொருட்கள் இப்போ நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். கொஞ்சம் கிரேவியும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்பூனில் அளக்குறீங்களோ அதே ஸ்பூன்லேயே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த குழம்புல வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அந்த கருவேப்பிலுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 பீஸ் அளவுக்கு கல்பாசி, 4 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு அது வறுபடும். இது அதிக நேரம் நம்ம வந்து வறுத்தெடுக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். நம்ம லேசாக மட்டும் வறுத்தெடுத்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுத்தெடுத்தால் போதும். நமக்கு இந்த அளவு வறுபட்டால் போதும். நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு இப்போ மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கிடலாம். நம்ம அதே கடாயில் நான் 1.5 சில்லு அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கேன். இப்போ அந்த தேங்காவை லேசாக வறுத்தெடுத்துக்குருவோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துக்குருவோம். நம்ம வறுத்தெடுத்து நம்ம நல்லா அரைச்சி நம்ம குழம்புல ஆட் பண்ணும் போது அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த குழம்பு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக அது வேகும். நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காண்டி தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறலாம். 2 கிராம்பு, 2 பீஸ் கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ லேசாக வறுபட்டுருச்சு. 2 நார்மல் சைஸ் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நமக்கு இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஸ்பூனில் வந்து மசாலா பொருட்கள்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்தோமோ அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாதாரண சின்ன ஸ்பூன் தான். அந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஆட் பண்ணி வதக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கிடலாம். ஆனால் நான் பவுட்ரு மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். இது வந்து புளிக்காத தயிர் தான் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். அப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட், ரிச்சான டேஸ்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேல உப்பை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டோம், அது வந்து அந்த சிக்கனில் வந்து உப்பு பிடிக்கிறதுக்காண்டி. இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இனி குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து விடலாம். அதுக்கப்புறமேல நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமேல நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நார்மலாக நாட்டுக்கோழி குழம்பே வந்து நல்ல ஒரு வாசனையாக தான் இருக்கும். நம்ம வறுத்து அரிச்சு பண்ணியிருக்கிறதுனால வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 விசில் விட்டால் நமக்கு சரியாக வரும். நம்ம திரும்ப விசில் விடுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அது வேகும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம இப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 4-5 விசில் விட்டதுக்கப்புறமேலு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கலர்ஃபுல்லான குழம்பு கிடைக்கும். அதுக்காண்டி தான். இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம விட்டுறலாம். இப்போ வெயிட் பண்ணுவோம் நம்ம விசில் வர்ற வரைக்கும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம தேங்காவை முதல்ல ஆட் பண்ணதுனால நமக்கு குழம்பு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வறுத்து அரைச்சி நம்ம பண்ணதுனால வாசனையும் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி நல்லா கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.